ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் இப்பதான் நடந்து முடிஞ்சது. ஆர்சிபியை 250 ரன் அடிக்க விட்டுட்டோம். இந்த பவுலிங்கை பார்த்தோன்னா நம்ம வேற எந்த டீமு கூடயுமே ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் கம்பீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ரொம்ப ஒரு சோகமான நிலையில் நம்ம சிஎஸ்கே இருக்குது. மாஸ்டர், நம்ம இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஹவு குட் வாஸ் த டாஸ் டு வின்? அதாவது நீங்கள் அதில் வந்து டிஃபர் பண்ணுறீங்களா? அதாவது வந்து நம்ம வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக ஆடி இருக்கணுமா, இல்லை வந்து நம்மளுக்கு வந்து சேசிங் எடுத்தது வந்து கரெக்டு தானா? அந்த அந்த பர்டிகுலர் சேசிங் எடுத்தது கரெக்ட் தான். ஏன்னா சின்னசாமியில வந்து சேசிங் தான் எடுக்கணும். எனக்கு என்னன்னா, நீங்க பவுலிங் வந்து கம்பீட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து தேவர் பெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே, ஓகேங்களா? ஏன்னா தே ஃபவுண்ட் த லைன் கரெக்டா, லென்த் வந்து கரெக்டா போட்டாங்க, ஓகேங்களா? ரொம்ப ஃபுல்லாவும் இல்லாம ரொம்ப வந்து அடிக்கவே ஷார்ட்டா முடியல இல்லாம போன ஓப்பனர்ஸால. கரெக்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் த வீல்ஸ் கேம் ஆஃப் லைக் அந்த மிடில் ஓவர்ஸ் ஆரம்பிச்ச உடனே வந்து ஐ திங்க் 8ல இருந்து இல்ல நம்ம 15 அதை பத்தி 16 வரைக்கும் பேசுவோம். 120. கலீல் வாஸ் லைக் எக்ஸப்ஷனலி குட். அவரோட முதல் 2 ஓவரில் ஏன் விக்கெட் விழலை அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹி வாஸ் லைக் எக்ஸப்ஷனலி குட். பவர் பிளே முடியும் போது உங்களுக்கு கோலி உள்ளே போயிட்டாரு. 2 பேரும் வந்து புதுசாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சோம்? அந்த மிடில் ஓவர்ஸில் என்ன ஆச்சு ஆக்சுவலாக? இல்ல மிடில் ஓவர்ஸ்ல நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி தான், ஓகேங்களா? கண்ட்ரோல் பிளஸ் விக்கெட் டேக்கிங் இல்ல. அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும், கரெக்டா? ஸோ எய்தர் யூ டேக் விக்கெட்ஸ் அண்ட் தென் ரெடியூஸ் த ஸ்கோரிங் ரன் ரேட்டு, இல்ல கண்ட்ரோல் பண்ணி ப்ரெஷர் பில்ட் பண்ணும். ரெண்டுமே இல்ல, ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தேவ்தாத் படிக்கல் வாஸ் ஸ்ட்ரகிளிங், ஓகேங்களா? ஒரு 2 ஷாட் போன உடனே ஐ திங்க் சிஎஸ்கே ஃபெல் த ப்ரெஷர், ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் மூமெண்ட் வந்த உடனே அங்கதான் வந்து ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டாங்க. அந்த 8th 9th ஓவர்ல வந்து ஒரு 2 4 6 அடிப்பாரு தேவ்தாத் படிக்கல. அந்த இடத்துல வந்து தே லாஸ்ட் த பிளாட், ஓகேங்களா? தே ஷுட் ஹவ் ஸ்டேட் தேர் ஃபார் பிட் மோர் லாங் டைம். தேவ்தாத் படிக்கல எடுத்திருக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு தேவ்தத் படிக்கல் வந்து அவுட் ஆயிருந்தா அகெயின் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்திருக்காது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ரஜத் படிதாரும் தேவ்தத் படிக்கலும் அந்த மிடில் ஓவர்ஸில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஆடினாங்க. அதாவது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக வந்து இது பண்ணாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஏன்னா நம்ம பவுலிங் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதுதான் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியவே இல்லை. ஓகே, கம்மிங் பேக் டு த டெத் ஓவர்ஸ், டிம் டேவிட் ஆக்சுவலி வந்து கில் பண்ணிட்டாரு. ஏதாவது வந்து இல்லை எனக்கு புரியல, ஏன் வந்து ஒரே மாதிரி அப்படி தான் போடணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா சிஎஸ்கே டீமுக்கு மட்டும்? இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் வந்து இருக்குது தானே? இல்ல ஓவர் டன் ஓவர் எனக்கு சுத்தமா புரியல, ஓகேங்களா? ஸோ ஹி ஹேட் த பேஸ், ஓகேங்களா? யாருமே பேஸ் எடுத்து ஆஃப் பேஸ் போடுறதுக்கு யாருமே ட்ரை பண்ணல, ஓகேங்களா? ஐ திங்க் ஜேமி ஓவர்டன் வந்து 148 போட்டாருங்க. ஐ திங்க் ஹி ஹாஸ் த ட்ரா பேஸுங்கிறப்ப ஸ்லோயர் பால்ஸ் ஈஸியா விக்கெட் எடுக்க சான்ஸ் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு வேரி. ஒரே ஸ்லாட் பால் போட்டுக்கிட்டே இருந்தா 6 அடுத்து கிரவுண்டுக்கு வெளில போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, 250 போயிருக்கவே கூடாது தான் ஆக்சுவலாக வந்து அவங்க இல்ல வந்து எனக்கு ஒரே எவ்வளோ. ஒரு பாசிட்டிவ் இருந்தது. சாரி, நான் அதை மட்டும் சொல்றேன். நீங்க கலீல் அஹ்மத் சொன்ன மாதிரி அன்சுல் கம்போஜ் வந்து ரன்ஸ் நிறைய போச்சு, ஓகேங்களா? நோ பால், நாட் அக்செப்டபிள். ஆனா அந்த டெத்ல வந்து அட்லீஸ்ட் ஹி வாஸ் லைக் கிளியர் ஹேவிங் இன் சம் ஹிஸ் பிளான்ஸ். பிளான் அண்ட் மேனேஜ் டு எக்ஸிக்யூட் 80-90%, ஓகேங்களா? ஆமாம். அது வந்து என்னன்னா பாசிட்டிவ் கோயிங் இன்டு த டோர்னமெண்ட். ஒரு பிளானை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப பேசுறோம், பிளான் ஸ்ட்ராட்டஜி. அது கிளியரா அவன் ஒரு 2 ஓவர் வந்து கரெக்டா போட்டாரு. பட் ஓவர் 10 ஓவர்ல மற்ற ஓவர்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் கோ அண்ட் பவுல், அவ்வளவுதான். ஸோ அது நூர் வந்து அகமதுக்கு பாசிட்டிவ். நூர் அகமதுக்கு பிச்சில் வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நூர் அகமது வில் பி எஃபெக்டிவ் ஒன்லி ஆன் தி அதர் எண்ட். நீங்கள் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான். அந்த அதர் எண்டு நம்ம ஜடேஜாவை விட்டுட்டோம், அவருக்கு பதில் ஒரு சின்ன பையனை எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அவருக்கு நாங்கள் ஓவரே கொடுக்க மாட்டோம், பியூர் பேட்ஸ்மேனாக தான் ஆடுவோம் அப்படின்னு வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் 14 கோடியும் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஓகே, 250 அப்போவே வந்து ஷோல்டர்ஸ் வேர் ட்ராப்பிங் டவுன் எவ்ரி திங். பட் சம்வேர் ஐ ஃபெல்ட் இஃப் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு சேஸ் திஸ் பிக் ஸ்கோர், இட் ஹேஸ் டு பி சின்னசுவாமி. கரெக்டாக? ஏன்னா வந்து இந்த கிரவுண்டில் டாப் ஆர்டர் கிளிக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக 250 சேஸபிள் தான் வித் த டெப்ளீட்டட் ஆர்சிபி பவுலிங் லைனப். அவங்ககிட்டயும் வந்து குருணால் பாண்டியா ஒன்றும் நல்ல ஃபார்மில் கிடையாது. ஜேக்கப் டஃபி ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு பவுலர். எங்கே மேட்ச் போச்சு? பவர் பிளேலேயே மேட்ச் முடிஞ்சிருச்சுல்ல ஆக்சுவலாக. இல்ல அதுதான் முடிஞ்சிருச்சு. இல்ல நான் ஒரே ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். 207 வந்து ஒரு நல்ல ஸ்கோர் இது ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கும். 207 வந்து மிஸ்லீடிங் நம்பர், ஓகேங்களா? கண்டிப்பா அந்த டாப் ஆர்டர் வந்து சாம்சன், ருத்துராஜ் வந்து கிளிக் ஆகல, ஒரு லாங் இன்னிங்ஸ் பிளே பண்ணலனா இந்த பேட்டிங் அட்டாக் வித் ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸை வச்சு எந்த மேட்சும் ஜெயிக்க முடியாது. நீங்க பேட்டிங் மேபி பாக்குறதுக்கு கம்பீட் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர கண்டிப்பா. மேட்சை ஜெயிக்கவே முடியாது. இந்த மேட்ச்லயுமே வந்து அவங்க ஒரு ஆள் வந்து ஒரு 80 90 இல்ல 100 அடிக்கிற லெவலுக்கு கண்டிப்பா. கொண்டு போயிருந்தாதான் மத்த டீம் வந்து ரிவால்வ் ஆயிருக்கும்.
அண்ட் திஸ் பிச் வாஸ் லைக் ஈவன் பெட்டர் டு பேட் ஆன். அதுதான் சர்ஃபராஸ் கான் வந்து ஆக்சுவலாக ஆடி காமிச்சாரு. நீங்கள் கரெக்டான ஷாட்டு எந்த பவுலர்கிட்ட எப்படி ஆடணுன்ற பிளானோட ஆடினீங்கன்னா இந்த இதில் ரன் அடிக்க முடியும்னு காமிச்சாரு. அண்ட் ஒரு எக்ஸலண்ட் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, 207 தான் நம்ம சேசிங்லேயே அடிச்சிருக்கோமே அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ட்வீட் போடுவாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண டேர்ம் வந்து மிஸ்லீடிங் நம்பர். அதே மாதிரி அந்த யங்ஸ்டர், ஐ ஹவ் நத்திங் அகெயின்ஸ்ட் தட் யங்ஸ்டர். கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரும் வந்து நல்லா தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், பிரசாந்த் வீர் அடித்தது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடும் போது அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஈஸியாக. ஆனால் இதுவே வந்து மற்ற கிரவுண்ட்லேயோ இல்லை மற்ற டீம்ஸ்கிட்டயோ இவங்களால கம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து அகெயின் ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். நான் அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்த டீம் ஆக்சுவலாக வந்து நம்ம டக் அவுட்டில் இருந்தவங்களனால நம்ம வந்து தோத்தோமோ? அவங்க ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து நான் பேட்டிங்கை விட்டுருங்க, பவுலிங்கில் வந்து ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்தது வந்து எனக்கு வந்து கொஞ்சம், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப் பிளானில் இருந்தாங்க. யாருக்குமே எந்த பிளானுமே இல்லை, எந்த மெசேஜுமே வந்து சேரலை. அது வந்து கொஞ்சம் இன்னும் ப்ரோஆக்டிவ்னஸ் நம்ம சிஎஸ்கே கேம்பில் இருக்கவங்க யார்கிட்டையுமே இல்லையோ? இல்ல அதான் அதை வந்து நான் வேற மாதிரி இன்டர்ப்ட் பண்ணி சொல்றேன். அது நடக்கல. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, இவ்வளவு நாள் டீம் எப்படி இருந்துச்சுன்னா, தோனி உள்ள இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க இருந்து எதுவுமே அனுப்ப வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஹி வில் கண்ட்ரோல் திங்ஸ். நவ் வி ஆர் ஹேவிங் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீம், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ. ஸோ த சப்போர்ட் ஸ்டாஃப், கோச்சிங் ஸ்டாஃப்லாம் வந்து தே ஹாவ் டு ஹெல்ப். நம்ம லாஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம், கேம் பிளான் இல்லை. நான் திரும்பியும் அதே கேள்வி தான் உங்ககிட்ட டிஃப்ரெண்டா கேட்கிறேன். பவுலிங்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, பேட்டிங்ல என்ன பிளான் வச்சு உள்ள இறங்குனாங்க, யார் அட்டாக்கிங், யார் கரெக்டா விளையாட போறா, என்ன பிளான், எனக்கு எதுவுமே தெரியல. ருத்ராஜ் 6 அடிக்கிறாரு, அவுட். சாம்சன் 6 அடிக்கிறார், அவுட். தென் ஆல் த ப்ரெஷர் வில் ஃபால் ஆன் த யங்ஸ்டர்ஸ். கரெக்டா? ஸோ அந்த டாக்டிக்ஸ் கிளியரா பண்ணிட்டு உள்ள போய் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகலைன்னா இட்ஸ் ஃபைன். பட் அதுவே எனக்கு தெரியல அப்படிங்கறத நான் பாக்குறேன். நீங்க சொன்னதே நான் வேற மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கேன் நான், அவ்வளவுதான். பட் ஐ அக்ரி டு யுவர் பாயிண்ட். ஓகே மாஸ்டர், அதாவது வந்து நான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சொன்னேன், இஃப் சிஎஸ்கேஸ் பெஸ்ட் கம்பேக் சான்சஸ் டு பி தேர், அது வந்து பெங்களூர் சின்னசுவாமி கிரவுண்டில் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. ஓகே, இப்போ இதுதான் டீம், இந்த டீம் வச்சு தான் நம்ம மீதி இருக்க மேட்சும் ஆடி ஆகணும். இதுக்கப்புறமா டீம் வந்து என்ன பண்ணணும்? இல்ல அதை மேபி நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். ஓகேங்களா? பட் இந்த டீம் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா என்ன நடக்குங்கிறது நமக்கு கிளியரா விசிபிளா இருக்கு. அப்படிதான் நான் இந்த வீடியோவை என் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நானுமே வந்து லைக் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் டு பி ஹானஸ்ட் வந்து சிஎஸ்கே டீம் கிட்டேருந்து எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஈவன் அட் த ஆஃப் வே மார்க் அவங்க வந்து ஒரு கிளியர் பிளான்ஸோடு வந்திருந்தாங்கன்னா ஐ திங்க் 250 வாஸ் டிஃபெண்டபிள் டு நைட். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஃபெல்ட் ஷார்ட். பட் சொன்ன மாதிரி 207 அடிச்சிருக்காங்க, பேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் யாருமே வந்து நினைச்சிட வேண்டாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஹோல்ஸ் டு ஃபில் இன் ஃபார் திஸ் சிஎஸ்கே. அது வரப்போகிற மேட்சஸில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் அபவுட் திஸ் ஆர்சிபி சிஎஸ்கே வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off Vikram and Master. Thank you.